தூத்துக்குடி கோமஸ்புரம் அருகே ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் குடியிருப்பில் உள்ள பழுதான வீடுகளை சீரமைக்க குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜன். அவரிடம் பேசலாம். ராஜன், எவ்வளவு நாட்களாக இந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இது போன்ற நிலையில் இருக்கிறது? இதுக்கு முன்னாடி ஏதேனும் புகார் அளித்திருந்தார்களா? தற்போதைய நிலை என்ன? எவ்வளவு பேர் அங்க வசிச்சுட்டு இருக்காங்க? தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே ராஜீவ்காந்தி குடியிருப்பு பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த குடியிருப்பு பகுதியில் 400 வீடுகள் இருக்குது. தற்பொழுது நேற்று இரவு இங்கே தங்கியிருப்பவரோட ஆதிச்செல்வங்கிறவரோட பையன் அருண் பாண்டியன் இரவு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் பெட்ரூமுக்கு மேலே உள்ள அந்த மேற்கூரை அந்த காங்கிரீட் தற்பொழுது அவர் மேலே விழுந்து ரத்த காயங்களோட காலையில் உள்ளே இருந்திருக்காரு. ஒரு அலறி அடித்த சத்தத்தோட தான் தற்பொழுது அவரை 108 வாகனங்கள் மூலயமா கொண்டு சென்று நம்ம தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இப்போ அனுமதிச்சு அவங்களுக்கு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. மேலும் இப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அனைத்து பொதுமக்களுமே மிகுந்த ஒரு அச்சத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்தந்த பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சேதமடைந்த நிலைமையிலையும் ஒரு பராமரிப்பற்ற நிலைமையிலையும் தான் தற்போது இங்கே காணப்பட்டு இருக்கு. மேலும் இங்கே வசிக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் அனைவருமே இவங்க சங்கத்து மூலியமாகவும் சரி, பொதுமக்கள் தனிப்பட்ட முறையிலையும் சரி போய் நம்ம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரோட பலமுறை இவங்களோட கோரிக்கையை வச்சிருக்காங்க. வீடுகள் சேதமாக இருக்கு. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா குப்பைகள் மற்றும் அங்கங்கே சாக்கடைகள் தேங்கி இருப்பதால் துர்நாற்றம் வீசி நோய்கள் பரவும் அபாயம் முதற்கொண்டு இருக்குன்னு முதற்கொண்டு எல்லா இவங்களோட கோரிக்கைகளையும் ஒரு மனுவாக எழுதி இந்த மக்கள் கொண்டு போய் கொடுத்தும் இன்ன வரை நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. மேலும் இது போன்ற ஒரு உயிர் சேதங்கள் எது ஏற்படுமோ என்கிற ஒரு அச்சத்தோடு தான் இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க நம்ம இருக்கிறாங்க பக்கத்தில், அவங்க குடியிருப்பு பகுதியில் வசிச்சுட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம், ஐயா இங்கே உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது? நீங்கள் எதுவும் அதிகாரிகள்கிட்ட போய் இந்த மாதிரி எதுவும் ஒரு கோரிக்கை எதுவும் கொடுத்துருக்கீங்களா? எல்லாமே கோரிக்கை பூரா கொடுத்தும் அதிகாரிகள் ஒன்றும் பார்க்கல. நம்ம அந்த கீழ் வீடுகள் 3 மாடி கட்டியும் கட்டடங்கள் எல்லாமே கீறி தான் போயிருக்கு. கீழ் கட்டடங்கள் பார்த்திங்கன்னா கம்பி வெளியே தெரிகிற அளவுக்கு கட்டடங்கள் கீறி தான் இருக்குது. உள்ளே இருக்கிறக்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க. கட்டடத்துக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. எல்லா கட்டடமுமே அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதை எங்களுக்கு கொஞ்சம் அரசு பார்த்து இந்த இதுகளுக்கு திருப்பி எங்களுக்கு அவ்வளவுமே கூலி வேலை பார்க்குற கூலி தொழிலாளி தான். அதனால் இது அரசு எங்களுக்கு உடனே இதை செஞ்சு கொடுத்துச்சுன்னா நல்லதாக இருக்கும். ஆனால் அது இது வரைக்கும் யார்கிட்ட என்னது கொடுத்துமே எந்த இதுவுமே ஒரு அதிகாரிகளோ யாருமே இங்கே பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 மந்திரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடுகளை பார்க்குற அளவுக்கு மந்திரிகளும் சரி கிடையாத நிலைமையில தான் மந்திரிகளும் இருக்காங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்ததும் 2 மந்திரி இருந்தோம். அதனால் நாங்கள் எங்கள் அச்சத்தை போக்குறதுக்கு இந்த அரசு இந்த இடங்களை கொஞ்சம் புதுப்பிச்சு பார்த்து தந்துச்சுன்னா எங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே வேலை பார்க்குற எல்லாம் அவ்வளவும் கூலி தொழிலாளியாக தான் இருக்கும். அது அரசு விரைவாக செஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது இவங்க பல கோரிக்கையை இந்த உடனடியாக எங்களுக்கு அடிக்கடி இங்கே நடக்கும் அந்த பழுதாளுகளை நீக்கி அவர்கள் புதுப்பிச்சு தரணுங்கிறது அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. விபத்துகளை தடுக்கணும் அப்படிங்கிறதையும் முன்னெடுத்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் நடவடிக்கை இல்லை. வீட்டு வசதித்துறை அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பார்க்கலாம். செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜன்.